வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் திகதியை நாளை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அறிவிப்பு. ஜூலை கலவரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல். மன்னார் பேசாலையில் காற்றாலை அமைப்பதற்கு ஆலயம் மற்றும் மக்களின் காணிகளை நில அளவீடு செய்ய மக்கள் எதிர்ப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெரமுனவை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. மொரிட்டேனியா கடற்பரப்பில் அகதிகள் படகு கவிழ்ந்ததினால் 25 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மைச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் திகதியை நாளை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி உள்ளிட்ட தகவல்களை அறிவித்து நாளைய தினம் அதிவிசேட வர்த்தமானியை வெளியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இன்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி தேர்தல் திகதி, வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள காலப்பகுதி உள்ளிட்ட விடயங்களை குறிப்பிட்டு இந்த விசேட வர்த்தமானி நாளைய தினம் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்கால சவால்களை தீர்மானிக்கும் தீர்க்கமான தேர்தலாக அமைந்துள்ளது. ஆகவே தாய் திருநாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே வாக்குகள் அமையப்பெற வேண்டும். சவால்களுக்கான தீர்வை அரசியல்வாதிகளின் கரங்களில் ஒப்படைத்தமையின் விளைவாகவே தற்போது துன்புறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய பின்னணியில் நான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளேன். அரசியல் அமைப்பிற்கு அமைய நிச்சயம் தேர்தலுக்கான நடவடிக்கைகளை சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு எடுக்கும். அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை சேதத்திற்கு உட்படுத்தும் விடயத்தினை 10 வீதமான சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் கூட 190 வீதமான சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் என்னுடன் தேர்தலை எதிர்கொள்வதற்கான வேலை திட்டங்களில் ஆதரவாக உள்ளனர். මාගේ අපේක්ෂකත්වය ප්‍රකාශයට පත් කිරීම සඳහා මේ පවත්වනු ලබන මාධ්‍ය සාකච්ඡා. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது தமது முறையான மற்றும் உத்தியோகபூர்வ அறிவிப்பெனவும் அவர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். 76 ஆண்டுகளாக நாட்டை திவாலான நிலைக்கு தள்ளிய திறமையற்ற அரசியல் குழுவினால் நாம் வழிநடத்தப்பட்டுள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஊழலை ஒழிக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். போலீஸ் மாதிபர் விவகாரம் தொடர்பில் சபையில் இன்று ஆளும் கட்சி எதிர்த்தரப்பினிடையே வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக கடமையாற்றுவதற்கு நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை தொடர்பில் சபையில் ஆளும் எதிர்க்கட்சி தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த விடயத்தை முன்வைத்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார். විදායකේ බලතල සීමා කරන්න සංවරණ සහ තුලනයක් එහෙම නැත්නම් ජනාධිපතිවරයාට පුළුවන් එකපාරටම මේ කාගෙන්වත් අහන්න නැතුව මේ ඔය පත් කිරීම කරන්න. இந்த நாட்டில் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு உள்ளது. நிறைவேற்று அதிகாரம், சட்டவாக்கம், நீதித்துறை ஆகியவை தமக்குரிய பணிகளை முறையாக செய்ய வேண்டும். உயர் நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தால் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜனாதிபதிக்கோ அமைச்சரவைக்கோ அதற்கு எதிராக செயற்பட முடியாது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் சபையில் தனது கருத்தை வெளியிட்டார். கேபினட் மண்டே சாகච්ඡා වුණේ නැහැ. මොකද கேபினட் මණ්ඩලයේ කාර්යභාරයට අත් වෙන්නේ නැහැ. හරියට හරි 100%ක් හරි. அதற்கு பதிலளித்த அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த constitutional council by way of ஜனாதிபதியின் அதிகாரத்தை சவாலுக்குட்படுத்த முடியாது என தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். அதனை நிராகரிக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கருத்து வெளியிடுகையில் මේ ආණ්ඩුක්‍රම සභාවේ වැඩ කටයුතු තහනම් කළ ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් තීන්දුවක් දුන්නා.
සභානායකතුමා பதில் சட்டமா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியுமானால் ஏன் பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்க முடியாது? அவ்வாறு நியமனம் வழங்காமல் காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன? இதேவேளை எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த இவ்வாறு பதில் வழங்கினார். අවසන් කරමු මං කිව්වා අපි ශ්‍රේෂ්ඨාධිකරණ තීන්දුවලට කරු කරනවා. அது தொடர்பான தீர்மானத்தை நாடாளுமன்றம் எடுக்க முடியாது. அரசியலமைப்பு பேரவை தீர்மானிக்கட்டும். சபாநாயகர் வருகை தந்ததன் பின்னர் அரசியலமைப்பு பேரவை கூடி கலந்துரையாடல் நடத்தட்டும். பொலிஸ்மா அதிபருக்கான இடைக்கால தடை தொடர்பிலோ அல்லது பதில் பொலிஸ்மா அதிபர் நியமனம் தொடர்பிலோ அமைச்சரவையில் கலந்துரையாடப்படவில்லை. තමයි පත් කිරීම කළේ කියලා. එතකොට දැන් ඒක තහනම් නියෝගයක් දීලා තිනවනම් දැන් කතානායකතුමා තාවාම ඒක සාකච්ඡා කළා. யூலை கலவரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று சபையில் வலியுறுத்தியுள்ளார். ஜூலை கலவரம் தொடர்பில் அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அந்த வகையிலே இந்த 25ஆம் தேதி இந்த மாதம் இன்றைய நாள் இந்த வெலிக்கடை படுகொலை ஆரம்பித்த நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த படுகொலை சம்பந்தமாக ஒரு விசாரணை இல்லை. அவர்களை எங்கே புதைத்தார்கள் என்று தெரியவில்லை. அதற்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதை ஒழிய அதற்கான தீர்வு அதற்கான சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கின்ற நிகழ்வு கூட இட்டவரைக்கும் நடைபெறவில்லை என்பதை மிக மனவருத்தத்தோடு தெரிவிக்கின்ற இந்த நிலையிலே உண்மையிலே இந்த அரசாங்கம் அந்த 83ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை படுகொலையை விசாரிக்க வேண்டும். அவர்களை எங்கே புதைத்தார்கள் என்று தெரிவிக்கின்ற ஒரு சூழலை இந்த உயர் சபையிலே நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நாடு முன்னேற வேண்டுமானால் ஒரு நிலை மாற்றம் ஒன்று தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு 16 தடவைகள் சென்றும் இந்த நாடு பொருளாதாரத்திலே முன்னேற முடியாத நிலைமையில் 17வது தடவையும் இந்த நாடு IMF-இடம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதனை ஏன் நீங்கள் இதுவரையில் சரியான முறையிலே தேடி பார்த்திருக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இங்கே பல மூத்த அரசியல் தலைவர்கள் இந்த அவையிலே 2 பக்கங்களிலுமே இருக்கின்றார்கள். ஆளும் தரப்பிலும் இருக்கின்றார்கள், எதிர்த்தரப்பிலும் இருக்கின்றார்கள். ஆனால் நானும் இந்த விவாதத்திலே ஆரம்பத்தில் இருந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன். யாராவது ஒரு துணிச்சலாக ஆக்கப்பூர்வமான யோசனைகளை இங்கே முன்வைக்கிறார்களா என்பதை நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உண்மையிலே யாரிடமும் அந்த துணிச்சலான உண்மையான ஒரு சட்ட திருத்தத்தை முன்வைக்கக்கூடிய அந்த தன்மையை யாரிடமும் அவதானிக்க முடியவில்லை. என்னை பொறுத்தவரையிலே இந்த நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் ஒரு நிலை மாற்றம் ஒன்று தேவை, பொருளாதார நிலை மாற்றம் ஒன்று தேவை. அந்த நிலை மாற்றத்தை பொருளாதார நிலை மாற்ற சட்டமூலம் ஒன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் ஒன்றிற்கு மக்கள் ஆணை தேவை. அந்த மக்கள் ஆணை உள்ள அரசாங்கம் ஒன்றினால்தான் அவ்வாறான ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு முடியும். அதே நேரத்திலே தேசிய கொள்கை ஒன்று தேவை. இந்த தேசிய கொள்கை என்பது இந்த பொருளாதார நிலைமாற்றம் தொடர்பான சட்டமூலம் இயற்றப்படுவதற்கு முன்னதாக இந்த நாட்டிலே நிலையாக 75 வருடங்களாக இருக்கிற பொருளாதார தேசிய கொள்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். கிளிநொச்சியில் கன்னிவெடி அகற்றும் பகுதிகளுக்கு ஜப்பான் நாட்டின் உயர் அதிகாரிகள் இன்று கள விஜயம் மேற்கொண்டனர். டாஸ் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற கன்னிவெடி அகற்றும் பகுதிகளுக்கு ஜப்பான் நாட்டின் உயர் அதிகாரிகள் இன்று கள விஜயம் மேற்கொண்டனர். ஜப்பான் நாட்டின் உயர் அதிகாரியான பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் ஆலோசகர் ஹடோ அசிகோ மற்றும் ஜப்பான் நாட்டின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரிகள் கள விஜயத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் முகமாலை மற்றும் பூனகிரி கோரதீவு பகுதிகளில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்ட பிரதேசங்களுக்கு கள விஜயம் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் பேசாலை பகுதியில் காற்றாலை அமைப்பதற்காக ஆலயம் மற்றும் பொதுமக்களின் காணிகளை நில அளவீடுகள் செய்யும் பணி இன்று மக்களின் எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் பேசாலை பகுதியில்
காற்றாலை அமைப்பதற்காக ஆலயம் மற்றும் பொதுமக்களின் காணிகளை நில அளவீடு செய்யும் பணி இன்று மக்கள் எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. மன்னார் தீவில் காற்றாலை அமைப்பதற்கும் கனியவள மணல் அகழ்வை மேற்கொள்வதற்கும் எதிராக மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் தொடர்ச்சியாக எதிர்த்து போராடி வரும் நிலையில் தற்போது பேசாலை பகுதியில் 2ஆம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி கோபுரம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பேசாலை பகுதியில் அமைந்துள்ள புனித வெற்றிநாயகி ஆலயத்திற்கும் பொதுமக்களுக்கும் சொந்தமான காணிகளை மின் காற்றாலை அமைக்கும் நோக்குடன் நில அளவீடுகள் செய்வதற்கு போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் வருகை தர உள்ளதாகவும் மக்களுக்கு தகவல் கிடைத்த நிலையில் பேசாலையில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டு பேசாலை மக்கள் நில அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த இடத்தில் ஒன்று கூடியிருந்தனர். எனினும் நில அளவைகள் அதிகாரிகள் முதலில் அங்கு செல்லாது பேசாலை வடக்கு பக்கமாக சென்று போலீசாரின் உதவியுடன் நில அளவை செய்ய வந்ததும் தென் பகுதியில் காத்திருந்த மக்கள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து ஆலய காணிகளையும் மக்களின் காணிகளையும் நில அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு வெளியிட்டனர். இதனால் நில அளவை செய்யாத அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். (2022) முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற நிலையில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. 2022 முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் பாரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற நிலையில் துரைராசா ரவிகரன், ரத்னராசா மயூரன் மற்றும் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோருக்கு எதிராக போலீசார் தாக்கல் செய்த வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. குருந்தூர் மலை தொடர்பான வழக்கு இன்று முல்லைத்தீவு நீதவான் மாவட்ட நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. குறித்த வழக்குடன் தொடர்புடைய வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் மயூரன், கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் லோகேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது வழக்கு மீண்டும் எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது. குருந்தூர் மலை விடயம் தொடர்பாக வழக்கு, அதாவது நான், மயூரன், லோகேஸ்வரன் ஆகிய 3 பேரும் போலீசாரால் பிடிக்கப்பட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த போது எங்களுடைய நிலங்களை விடுவிக்க வேண்டும், மதத்தில் வந்து எங்களுடைய மதத்தை அழித்து வேறு மதத்தை திணிக்கக்கூடாது என்ற வகையில ஒரு ஓரமாக நின்று ஒழுங்கான முறையில் ஆர்ப்பாட்டத்தை குருந்தூர் மலையில் செய்வதற்காக தொல்லியல் திணைக்களம் மற்றது போலீசார் பிக்குமார் எல்லாரும் இணைந்து எங்களை போலீசார் பிடித்து ஒரு நாள் சிறையில் அடைத்து திரும்பவும் வழக்கு கொண்டு வந்து அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டது. அந்த வழக்கை இன்றைக்கு எடுக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அடுத்த தவணையாக தை மாதம் 16ஆம் தேதி 25ஆம் ஆண்டு போட்டுக்கு அந்த தவணை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஈழத்தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வு யாழில் இன்று நடைபெற்றது. யாழில் சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு முகாம்களில் உயிர்நீத்த ஈழத்தமிழ் அரசியல் கைதிகள் இன்று நினைவு கூறப்பட்டனர். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்தில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று பிற்பகல் 3:05 நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி எஸ் ரகுராம், அரசியல் கைதிகளின் பெற்றோர் உறவினர்கள், முன்னைய நாள் அரசியல் கைதிகள், சர்வ கட்சி அரசியல் பிரதிநிதிகள், கலாநிதி ஆர் திருமுருகன், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து அஞ்சலி செலுத்தினர். இந்த கைதிகளினுடைய படுகொலை என்பது இன்று நேற்றல்ல, 1983ஆம் ஆண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் இன்னும் ஒன்றுபடவும் இல்லை, எங்களுக்குள்ளே ஒற்றுமையும் இல்லை, எங்களுக்குள்ளே ஒரு நீதியை கூட நிலைநாட்ட முடியாதவர்களாக, பாவிகளாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற போது இருப்பவர்கள் கொஞ்சமாவது தர்மத்தை சிந்திக்க வேண்டும். உண்மையில் அவலன் சுமக்கும் மக்களின் கவலைகளுக்கான இறுதி இலக்கை நெருங்க வேண்டுமாக இருந்தால் அரசியல் தரப்பு, குடிமக்கள் தரப்பு என்கின்ற பேதமின்றி நாம் அனைவரும் தமிழர்களே என்கின்ற எண்ணக்கருவோடு ஒரு தேசிய இனத்தின் செயல் வல்லுநர்களாக திரள வேண்டும் என்பதே நமது நாளைய சந்ததிகளின் பெருங்கனவாக தெரிகின்றது. இன்றைக்கு குற்ற உணர்ச்சிகளின் பால் குறுகி நிற்பதான ஒரு பெரும் உளவியல் போர் இன்றைக்கு திட்டமிடப்பட்டு எங்கள் மண்ணிலே களமிறக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த சமூகம் தொடர்ந்தும் தன்னுடைய நீண்டகால இலக்கிலே இலட்சியம் நோக்கிய நகரிலே நகர்வதற்கு எங்களுக்காக மரணித்த, எங்களுக்காக தங்கள் உயிர்களை இழந்த இத்துணை நெஞ்சங்களின் அந்த ஆதரவின் பால் நாங்கள் எங்களுக்கான பாதைகளை வகுத்து கொள்ள நாங்கள் தயாராக வேண்டும். ஆரம்பத்திலே சர்வதேசம் எங்களை எப்படி கையாண்டது,
இந்த இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட் என்றது வந்துவிடக்கூடாது என்பதிலே எப்படி கையாண்டார்களோ அதே போன்று இப்போது 2009க்கு பின்னான சூழலில் எங்களிடம் இருக்கின்ற சிந்தனைகளையும் சிதறடிக்கக்கூடிய வகையிலான நுட்பங்களை கையாளுகிறார்கள். நாங்களும் அதற்குள்ளே எடுபட்டு செல்லுகின்றோம். இந்த அரசியல் கைதிகள் என்ற விஷயம், இந்த அரசியல் கைதிகள் நான் சொல்லுகின்றோம், அது போர் கைதிகள் என்று சொல்லப்பட வைக்க வேண்டிய வேலையை நாங்கள் செய்யவில்லை. எங்களுடைய பக்க பலவீனங்கள் தான். இதைத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கட்சியை விமர்சிக்கிறோம். இந்த மக்கள் இத்தனை உயிர்களையும் பறிகொடுத்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய தேசத்துக்கு விடுதலை தான் ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும், மன்னிப்பு அல்ல. அதை சொல்லி நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது. எதிர்காலத்திலும் நாங்கள் அடைந்த ஏமாற்றங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படுவதற்கு இடமளிக்க கூடாது என்ற வகையில் நாங்கள் சிந்தித்து நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய தேசத்தினது, எங்களுடைய மக்களுடைய, எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இன்றும் எங்களது தேசிய இன பிரச்சனை என்பது தீர்வு காணப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றும் நாளாந்தம் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு விடயங்களுக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் இன்று வரை யாராவது எந்த ஒரு அரசாங்கமாவது நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலை முகம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூட அது ஒரு எந்த ஒரு அரசியல் வேட்பாளர்களாக தென்னிலங்கையிலிருந்து வரக்கூடியவர்கள் கூட நடந்து முடிந்த இவ்வாறான மிக மோசமான படுகொலைகளுக்கு யாராவது மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்றால் இதுவரையில் இல்லை. இன்று சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகளை வழிநடத்துகின்ற பொறுப்பை எடுத்திருப்பது தமிழ் அரசியலில் ஒரு நல்ல மாற்றம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் நம்பிக்கையோடு நாங்கள் பயணிப்போம். தமிழ் தேசிய விடுதலை தான் எங்களுடைய மக்களினுடைய உரிமை மீட்பு போராட்டம்தான். இறந்து போன எங்களுடைய அரசியல் கைகளுக்கும் இந்த கலவரங்களில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கும் நாங்கள் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக அமையும். அஸ்வெசும பயனாளிகளை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றும் திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் மட்டக்களப்பில் நடைபெற்றது. அஸ்வெசும திட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றும் வேலை திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. சமுர்த்தி திணைக்களம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து சமுர்த்தி பயனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுத்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக பயனாளிகளை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவாஞ்சிக்குடி, கிரான், மண்முனை வடக்கு, ஏறாவூர் பற்று, மண்முனை மேற்கு ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற பயனாளிகள் இத்திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட உள்ளனர். பயனாளிகளை தெரிவு செய்யும் இன்றைய ஆரம்பகட்ட கலந்துரையாடலில் மாவட்ட சமுர்த்தி திணைக்கள பணிப்பாளர் எஸ் ராஜ்பாபு, ஆசிய வங்கி இணைப்பாளர் பிரான்சிஸ் ஜஸ்மின், பிரதேச செயலாளர்கள், சமுர்த்தி தலைமையக முகாமையாளர்கள், சமுர்த்தி கரத்திட்ட முகாமையாளர், கிராம சேவை உத்தியோகஸ்தர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தின்படி அஸ்வெஸ்ம பயனாளிகளின் எண்ணிக்கையை வருகின்ற 3 வருடத்துக்குள்ளே பூஜ்ஜியமாக்குவதற்கான நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி உதவியுடன் 5 பிரதேச செயலகங்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் 5 கிராம சேவையாளர்கள் பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டு அங்கு இருக்கின்ற வறுமையில் வாடுகின்ற மக்களிலே 50 பேரை தெரிவு செய்து அவற்றிலிருந்து 32 பேரை எழுமாற்றாக தெரிவு செய்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் சிறு தொழில் முயற்சியாளர்களாக ஆக்கி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை, பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சி திட்டம் நடத்தப்படுகிறது. இருந்த போதிலும் மிகுதி 18 பேருக்கும் தொடர்ந்து வரும் காலங்களில் அது போன்ற நிகழ்ச்சி திட்டங்களில் அவர்களும் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெரமுனவை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிளவுபடுத்தும் விடயத்தை முன்னெடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். ආණ්ඩුව එක්ක පක්ෂ එක්ක ගනුදෙනු කරනවා. ඉතින් ඒත් එක්ක මේ දවස්වල වගේම පාක්ෂිකයෝ එක්ක අපි සාකච්ඡා කරනවා. අපි ඉතින් රනිල් මහත්තයාට අපි තීන්දුවක් ගත්ත වෙලාවේ පක්ෂයක් විදියට
ஐக்கிய மக்கள் சக்தியினரும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்சியை பிளவுபடுத்துவர் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அந்த வகையில் நோக்கும்போது அவர் எம்முடைய கட்சியையும் பிளவுபடுத்த முயற்சித்து வருகின்றார். அதில் மறைக்க எதுவும் இல்லை. எது எவ்வாறாக இருப்பினும் நாம் அவருக்கான ஆதரவை வழங்கி வருகின்றோம். இந்நிலையில் இறுதியில் எம்முடைய கட்சியை பிளவுபடுத்த எத்தனிப்பாராயின் அவர் குறித்த விடயம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். பிளவுபடுத்துவது அவருடைய சாதாரண பழக்கமாக உள்ளது. அதன்படியே அவர் அவருடைய கட்சி மக்கள் விடுதலை முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதேபோன்று விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்டவற்றை பிளவுபடுத்தினார். இது எவ்வாறாக இருப்பினும் நாட்டின் அரசியலுக்கு தேவையாக தீர்வை மேற்கொண்டே அவரை நியமித்தோம். அதேபோன்று எம்முடைய கட்சியையும் பாதுகாத்துக் கொண்டு நாட்டுக்கு தேவையான முடிவை நாம் எடுப்போம். உரிய நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்போம். அரசியலமைப்பு சபைக்கும் நிறைவேற்று சபைக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. அதேபோன்று நிறைவேற்றுத்துறை, நிர்வாகத்துறை என்பவற்றுக்குள்ளும் சில முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. විපක්ෂ නායකතුමාට ආරාධනා කරා එතුමා ආවේ නැහැ. අනුරුකුමාර දිසානායක මහත්මයා හිටපු අමාත්‍යතුමාට ආරාධනා කරා එතුමා ආවෙත් නැහැ. රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාට අපි ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இடம்பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைப்பட தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் அரசியலமைப்பு சதி இடம்பெறுவதாக கூற முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைப்பட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ජයගම ශ්‍රී ලංකාවගේ වැඩසටහන් ටිකක් රටවටේ කරගෙන යනවා වුණාම මෙන්න දේශපාලන ව්‍යාපාරයක් නෑ. එහෙමනම් කොහොමද රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ජනාධිපති වර්ගයෙන් ඉදිරිපත් වෙලා ජයග්‍රහණය කරන්නේ? அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் நிச்சயம் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அந்த வகையில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படவும் வேண்டும். அதேபோன்று நாடாளுமன்றத்தில் குறித்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டு 30 நாட்களுக்குள் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதற்கு மக்களின் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கான தயார்படுத்தல்களில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியினர் தேர்தலுக்கான கட்சி மட்ட தயார்படுத்தல்களில் ஈடுபடுவதாக தெரியவில்லை. இருப்பினும் அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தத்தின் ஊடாக தேர்தலை பிற்போடும் அரசியலமைப்பு சதி இடம்பெறுவதாக கூற முடியாது. ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இடம்பெறும். கிளிநொச்சியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 10 மணிக்கு ஆரம்பமான கவனஈர்ப்பு போராட்டம் சுமார் அரை மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை, இழப்பீடுகள் வேண்டாம், நமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தமது கோரிக்கைகள், வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுக்கு சரியான நீதியை வழங்குதில்லை. பிள்ளைகள் எங்கே இருக்குது, பிள்ளைகளுக்கு என்ன நடந்த செய்தியை எங்களுக்கு வழங்குகினமில்லை. நாங்களும் போராட்டத்தை செய்து இந்த ரோட்டு தெருவில் எல்லாம் கிடந்து கத்திக்கொண்டே வருகிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, எங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கிறோம், எங்களோட பிள்ளைகளை எப்போ ஒப்படைப்பினோம் என்ற ஒரு வார்த்தையை எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு கூறி முடிக்கதில்லை. நெடுக காணாமல் போன ஊர்வலம் என்று நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை விடும் வரையும் நாங்கள் போராடுவோம். எங்களோட உயிர் உள்ள வரையும் போராடுவோம். 8 மாவட்டமும் சேர்ந்து ஒற்றுமையாக போராட வேண்டும். இந்த புள்ளிகளை காணல் என்று தானே இந்த சங்கத்தை நாங்கள் வளர்த்தனாங்க. இந்த சங்கத்தில் நாங்கள் ஒற்றுமையாக போராட வேண்டும். 8 மாவட்டமும் ஒன்றா சேர்ந்து ஒரு குயில் எழுப்ப வேண்டும், ஒரு குரல் எழுப்ப வேண்டும். பல கை தட்டித்தான் ஓசை வரும். எல்லோரும் சேர்ந்துதான் எங்களை புள்ளிகளை தேட வேண்டும். நாங்கள் பிரிந்து தேடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை தான் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி 30ஆம் தேதி போராடி கொண்டு வந்தோம். இப்போ சென்ற மாதத்திலிருந்து 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக தொடர் போராட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். எங்களுடைய போராட்டம் எங்களுடைய உறவுகள் வேண்டும். எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்திடம் எந்த பதிலும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேசத்திடம் மண்டியிட்டு நிற்கின்றோம். எங்களுக்கான நீதியை, உங்கள் உறவுகளுக்கான நீதியையும் உங்களோட உறவுகளையும் தேடித் தருவதே சர்வதேசத்திடம் தான் இருக்கின்ற என்பதை இந்த உறவாய் கேட்டுக்கொள்கின்றோம். இழந்த காணிகளை ஜனநாயக ரீதியில் பெற்றுக்கொள்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு இன்று மன்னாரில் இடம்பெற்றது.
இழந்த காணிகளை ஜனநாயக ரீதியில் பெற்றுக்கொள்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவூட்டும் விழிப்புணர்வு நிகழ்வு இன்று மன்னார் முசலி கோட்டக்கல்வி பணிமனையில் இடம்பெற்றது. அரசு திணைக்களங்கள் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை ஜனநாயக ரீதியாக பெற்றுக்கொள்வதற்கு இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் யோட்சன் பிகராடோ தலைமையில் நடைபெற்றது. இதன்போது காணி தொடர்பான ஆவணங்களை சரிபார்ப்பது, தகவல் சேகரிப்பது, ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துவது தொடர்பில் தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. இதில் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவன ஊழியர்கள், முசலி இளைஞர் சேவைகள் அதிகாரிகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட இளைஞரதிகள் பங்கேற்றனர். மன்னார் முசலி பிரதேச செயலக பிரிவில் சிலாவத்துறை, முள்ளிக்குளம் உள்ளடங்களாக 1000 ஏக்கர்களுக்கு மேற்பட்ட மக்களின் காணிகளை கடற்படையினர் சுவீகரித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. முல்லைத்தீவு தியோகு நகர் தொடர்பான வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தியோகு நகரில் தனியார் நிறுவனம் ஒன்றின் அடாவடியை எதிர்த்து பொதுமக்கள் போராடியமை தொடர்பான வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. தியோகு நகர் பகுதியில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி கரைத்துறை பெற்ற பிரதேச சபைக்குரிய மக்கள் பயன்பாட்டில் உள்ள வீதியை தனியார் நிறுவனம் அடாவடியாக வேலையிட்டு தடுத்தமையினால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன், சமூக செயற்பாட்டாளர் ஆண்டனி ஜெகநாதன், பீட்டர் இளஞ்சொல்லியன் ஆகியோர் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் வீதியை தடுத்து அமைக்கப்பட்ட வேலையையும் அப்புறப்படுத்தியிருந்தனர். இது தொடர்பான வழக்கு இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டுக்கு முற்பட்டே தியோகு நகர் கிராமம் உருவாக்கப்பட்டு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் கடற்றொழிலுக்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டமையை தான் குறிப்பிடத்தக்கது. கிராமத்தை தெற்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில் தியோகு நகர் கிராமம் என்று உருவாக்கப்பட்டு அந்த கிராமத்தில் 200க்கு உட்பட்ட குடும்பங்கள் அங்கே வசித்து வருகின்றன. அவர்கள் கடல் தொழிலைத்தான் செய்து வந்தவர்கள். அந்த தியோகு இவர்களுடைய வீட்டிலிருந்து கடற்கரைக்கு செல்லும் பாதை தொடர்ச்சியாக அந்த பாதை பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு நிறுவனம் திடீரென்று அங்கு காணிகளை விலைக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் இந்த தியோகு கிராம மக்கள் கடற்கரைக்கு போகாதவாறு அந்த மக்களை விடாமல் அந்த வேலியை போட்டு அந்த பாதையை அடைப்பதனால் அந்த கிராம மக்கள் அவ்வளவு பேரும் கொதித்தெழுந்து உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து அந்த வேலியை அகற்றியிருந்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த கிராம மக்களுக்கு எதிராகவும் எனக்கும் பீட்டர் இளஞ்சொல்லியனுக்கும் நாங்கள் அந்த மக்களோடு இணைந்து செயல்பட்டதன் காரணமாக எங்களுக்குமாக சேர்த்து ஒரு வழக்கினை அவர்கள் நிறுவனத்தின் போய் போலீசாரிடம் முறைப்பாடு செய்ததோடு அதை வழக்காக இங்கே முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் போட்டுவிட்டார்கள். இந்த வழக்கு போடப்பட்டதில் நான், பீட்டர் இளஞ்சொல்லியன் உட்பட கிராம மக்களிடம் சேர்த்து 13 பேருக்கு எதிராக அந்த வழக்கை போலீசார் தொடர்ந்து போடப்பட்டு எங்களுக்காக சட்டத்தரணிகள் வாதாடி இருந்தார்கள். அந்த வாதாட்டத்தின் முடிவில் 5/9/2024 இந்த வழக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பகுதி விடுவிக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் காங்கேசந்துறை தொகுதி அமைப்பாளர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பகுதி விடுவிக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அது தொடர்பில் போலீசார் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதில்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் காங்கேசந்துறை தொகுதி அமைப்பாளர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இதன்போது மயிலட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி உப தலைவர் விதுஷனும் இணைந்து கொண்டார். 2016ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட இடங்களில் நிறைய தவறான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் முழுமையாக விடுவிக்கப்பட்ட இடத்துல உள்ள வெளிநாட்டில் உரியவர்கள காணியை துப்புரவு செய்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல உள்ள மண்ணை அள்ளி மண் வெளியில் போய் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பிரதேச சபைக்குரிய ரோட்டில் இராணுவத்தினரால் அடிக்கப்பட்ட பண்ட் மண்ணுகளை ஒரு பகுதி ஏற்றி அந்த மண் விடயம் சம்பந்தமாக உடனடியாக பிரதேச செயலகத்துக்கு அறிவித்து பிரதேச சபைக்கு அறிவித்து வாகனங்கள் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அந்த வாகனங்கள் போலீசார் கொண்டு சென்று வழக்கு தாக்கல் செய்யாமல் இந்த வாகனங்களை வழியிலே விட்டிருக்கிறார்கள். இப்படியான களவுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஒவ்வொரு துறையினரும் தங்களுக்குரிய வேலைகளை இங்கு செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடுபட்ட இடங்களில் அதாவது இந்த மண்ணுகள் இதுகள் தவறுகளுக்கு முற்றுமுழுதாக போலீசார் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்பது
சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகையால் இதுக்குரியவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டாக்காலை மாடுகள் வந்து பயிர்களை மேய்கிறதும் அதை சுழக்கிறதாலையும் நாங்களும் 7 வருஷமாக இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு கொண்டிருந்த நாங்கள் அது சம்மேளனங்கள் மற்ற ஜேபிசி பிரதேச செயலகம் போலீஸ் எல்லா சென்று கடைசி மட்டும் இதுக்கான தீர்வுகள் தெரியல எங்களுக்கு. அதன்படி சவர்கள் இதுக்கான தீர்வு தங்கள் பிரதேச செயலகமோ இல்லை ஏபிசியோ சம்மேளனமோ விதானையோ போலீஸ் நிலையமோ யாருமே பொறுப்பெடுக்கவில்லை. அது இப்போ கோர்ட்ஸுக்கு பிரதேச செயலகத்தினால் அனுப்பப்படுகின்றது. அது எவ்வளத்துக்கு சாத்தியம் என்றது தெரியவில்லை. இதுக்கான தீர்வு ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதை வேண்டுகோளாக விதிக்கின்றோம். அரசாங்கத்தின் மீதான தவறான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்திருக்கும் போது தவறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீட்டை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் பணவீக்கம் 79% இருந்தது. அவ்வேளையில் நாட்டை பொறுப்பேற்க முடியாமல் தவிர்த்த எதிர்க்கட்சியினர் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகின்றனர். நாட்டின் பணவீக்கம் 2% இருக்கும் இந்நேரத்தில் நாட்டை பொறுப்பேற்க முயற்சிக்கின்றனர். நாட்டு மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சியின் பலனாக பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. ஊழலை ஒழிப்பது தொடர்பில் பலர் பல்வேறு விதமாக பேசுகிறார்கள். ஆயினும் ஊழலை ஒழிப்பதற்காக மிக பலமான சட்டம் எமது அரசாங்கத்தினாலேயே கொண்டுவரப்பட்டது. தேர்தல் கண்காணிப்பு மையம் தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியால் தேர்தல் கண்காணிப்பு மையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவிசன் அவர்கிட்ட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். දිවයිනේ පල සෑම දිස්ත්‍රික්කයක්ම ආවරණය වන පරිදි අපි තොරතුරු ලබා ගන්නවා. ඒ ලබා ගන්න තොරතුරු ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் விடயதானங்களை கண்காணிப்பதற்காக பத்திரமுல்லையில் தேசிய மக்கள் சக்தியினால் தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அதனூடாக 24 மணி நேரமும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. குறித்த கண்காணிப்பு நிலையத்துடன் 3 தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக தொடர்பை ஏற்படுத்த முடியுமாக இருக்கும். 011279638 07143563001 மற்றும் 077730409 என்ற தொலைபேசி இலக்கங்களூடாகவும் emc@nnp.lk என்ற மின்னஞ்சல் இலக்கத்தினூடாகவும் தொடர்பை ஏற்படுத்தி தகவல் வழங்க முடியும். தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அரசு சொத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பிலேயே கண்காணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. මේ අවස්ථාවට සහභාගී වීම ගැන අපගේ ජනමාධ්‍යවේදී සියලුම දෙනාට ස්තුතිවන්ත වන අතර பாலியல் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகள் உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. பாலியல் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகள் உரிமைகள் மற்றும் பரிந்துரைகள் செய்வதற்கான வழிமுறைகள் சட்டங்கள் தொடர்பான ஒருநாள் விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. சேவை நாடு மகளிர் நிறுவனத்தின் ஏற்பாடில் UNDP மற்றும் ஆசிய அபிவிருத்தி மன்றத்தின் நிதி அனுசரணையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் கருத்தரங்கு நடத்தப்பட்டது. தேவை நாடு மகளிர் நிறுவனத்தின் மாவட்ட முகாமையாளர் சித்ரா தலைமையில் இடம்பெற்ற கருத்தரங்கில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர் விவகார குழு அங்கத்தவர்கள் 50 பேர் பங்கேற்றனர். வளவாளராக சட்டத்தரணி கார்த்திகா ஆதித்தன் பங்கேற்று கருத்துரைகளை வழங்கினார். இலங்கை மழைநீர் சேகரிப்பு அமையத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் நடத்தப்படும் விவாத போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு 3 அணிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இலங்கை மகளிர் சேகரிப்பு அமையத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் நடத்தப்படும் விவாத போட்டியின் 2ஆம் சுற்று இன்று மன்னாரில் இடம்பெற்றது. மழைநீர் சேகரிப்பு அமையமானது கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக மழைநீர் தாங்கிகள் மூலம் மக்களுக்கு தரமான மற்றும் சுகாதாரமான குடிநீரை வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இலங்கையில் வெள்ளம் மற்றும் வறட்சி ஏற்படும் பிரதேசங்களை
பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களுக்கான சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுத்தல் எனும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்திலிருந்து மழைநீர் சேகரிப்பு தாங்கிகள் மூலம் பயனடைந்த பாடசாலை மாணவர்கள் இந்த விவாத போட்டியில் பங்கேற்றனர். அதற்கமைய மன்னார் மற்றும் மடு கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் முதலாம் சுற்றில் பங்கு பெற்று இரண்டாம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான விவாத போட்டி முருங்கனில் உள்ள ஆசிரியர் வாண்மை விருத்தி நிலையத்தில் இன்று இடம்பெற்றது. மழைநீர் சேகரிப்பானது அனர்த்த முகாமைத்துவத்தின் குறிப்பாக வெள்ளம் மற்றும் வறட்சியின் போது ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க ஒரு சிறந்த தீர்வாக அமையும் அல்லது அமையாது எனும் தலைப்பில் விவாதம் இடம்பெற்றது. இதில் இலங்கை மழைநீர் சேகரிப்பு ஒன்றிய உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். அடுத்த சுற்று போட்டிகளும் இடம்பெற்றவுடன் இரண்டாம் சுற்றில் பங்கு பெற்றிய 6 அணிகளில் மன்னார் தலைமன்னார் அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை, மன்னார் பரிகாரி ஹண்டல் அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை, கட்டையடம்பன் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலை ஆகியன இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டன. இன்று போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி செல்வா நகரில் பாராசூட் முறையிலான சிறுபோக விதைப்பில் ஈடுபட்ட விவசாயி ஒருவரின் வயலில் இன்று அறுவடை இடம்பெற்றது. கிளிநொச்சி செல்வா நகர் விவசாய போதனாசிரியர் பிரிவில் கந்தன்குளத்தின் கீழ் பாராசூட் முறையிலான சிறுபோக விதைப்பில் ஈடுபட்ட விவசாயி ஒருவரின் வயலில் இன்று அறுவடை இடம்பெற்றது. கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் ஜெகதீஸ்வரி தலைமையில் அறுவடையை ஆரம்பித்து வைத்தனர். நிகழ்வில் பரந்தன் விவசாய கல்லூரி விரிவுரையாளர் மாராஜீதன் மற்றும் பாடவிதான உத்தியோகஸ்தர்கள் விவசாய போதனாசிரியர்களும் பங்கேற்றனர். தேசிய மாணவர் படையணியின் யாழ் படைப்பிரிவின் 13ஆம் ஆண்டு நினைவு விழா இன்று நடைபெற்றது. தேசிய மாணவர் படையணியின் யாழ்ப்பாணம் 20வது படைப்பிரிவின் 13ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் இரத்த தான நிகழ்வு இன்று நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் நிரஞ்சன் கலந்து கொண்டிருந்ததுடன் சிறப்பு விருந்தினராக தேசிய கல்வியற் கல்லூரி முதல்வர் ஜெய காண்டீவனும் கலந்து கொண்டார். நிகழ்வில் 12 மாணவ சிற்பாய்களுக்கான பதவி உயர்வு நிலைப்படுத்தலும் வழங்கப்பட்டது. அத்துடன் இரத்த தானமும் இடம்பெற்றது. தேசிய மாணவர் படையணியின் அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண மருத்துவப்பீட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டிட தொகுதிக்கு வழிச்சீராக்கிகள் இன்று வழங்கப்பட்டன. சிங்கர் இலங்கைக்கான நிறுவனத்தினால் யாழ்ப்பாணம் மருத்துவப்பீட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டிட தொகுதிக்கு வழிச்சீராக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 4 வழிச்சீராக்கிகள் குறித்த நிறுவனத்தின் நிதி மேலாளர் திருச்சித் மேகொடவினால் மருத்துவ பீட நிர்வாகத்தினரிடம் கையளிக்கப்பட்டது. இதில் சிங்கர் இலங்கைக்கான பிராந்திய மற்றும் மாகாண முகாமையாளர்கள், வைத்தியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளுக்கு முதல் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.